அடுத்து வர்றது நம்மளுடைய கலைகளில் ரொம்ப பழமையான கலை வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டை வந்து இசைக்கிறதுக்காக ஆக்டன் தமிழ் பள்ளியிலேருந்து மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. வில்லுப்பாட்டை பற்றி உனக்கு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் வேணும்னா அது எப்போ ஆரிஜினேட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் அது வந்து கேரளா, தமிழ்நாடு அப்புறம் ஸ்ரீலங்காவில் வந்து பிரபலமாக வந்து வாசிக்கப்படுறதுனால தென் தமிழ்நாட்டில் ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு ஹைபோதசிஸ் இருக்குது. அது எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, மன்னர்கள் காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் வேட்டைக்கு போகிறாங்க இல்லையா, அப்போது அவங்க இலைப்பாடுறப்போ அவங்க கிட்ட இருந்த வெள்ளை திருப்பி போட்டு அம்பு இருக்குல்ல அதை வந்து குச்சியாக யூஸ் பண்ணி வில்லுப்பாட்டை வந்து அவங்க பார்த்த விஷயங்களை கதைகளை வந்து பாடல் வடிவத்தில் பாடினாங்க. பிற்காலத்தில் வந்து அது நடைமுறைக்கு வந்து அதை ஒரு கலையாக்கி அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்லணுமோ அந்த கதையை வந்து பாடல் வடிவில் சொல்லுவாங்க. இப்போ சமீப காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக கருத்துக்களை சொல்கிறதுக்காக வில்லுப்பாட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வில்லுப்பாட்டை வந்து இசைக்கிறதுக்காக ஆக்டன் தமிழ் பள்ளியிலேருந்து பசங்க வந்திருக்காங்க. நம்ம பசங்களை இப்போ தான் எழுத்துக்குட்டியே படிக்கிறாங்க இல்லையா, இந்த பிள்ளைங்க அழகாக தமிழில் எழுதி கொடுத்ததையே படிப்பாங்க. இந்த ஸ்கிரிப்டை எழுதந்து யாருன்னா முகிலரசி தமிழரசன் அவங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு பயிற்சி கொடுத்தது வந்து நம்ம மகேந்திரன் அத்தியப்பன். அவர் வந்து ஆக்டன் தமிழ் பள்ளியில் இருக்கிற ஒரு டீச்சரு. நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ஆக்டன் தமிழ் பள்ளியோட நிர்வாகி மணிபாண்டிக்கு சொல்லணும். ஏன்னா நாங்கள் வில்லுப்பாட்டு பண்ணுறதா இருந்தாலும் கும்மி பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே அவர் வந்து ஆதரித்து வரவேற்று எங்களுக்கு எப்போவுமே ஊக்குவிப்பார். அது இல்லாமல் இந்த பசங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து சிரத்தை எடுத்து ஒரு 2 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த குழுவை அறிமுகப்படுத்தி விடுகிறேன். நான் பேர் சொன்னேன்னா கை தூக்குங்க. ஆதவன் ராஜசேகர், கன்ஷிகா மகேந்திரன், நிலா ஹேமந்த், இளன் பிரபு, ஜனனி அருச்சாமி, ஆத்விக் மகேந்திரன், மகிமா பிரதீப் குமார், ஸ்ரீ தாரணி செந்தில்குமார், சித்தார்த் நந்தகுமார் மற்றும் நிவின் நந்தகுமார். நன்றி. நிகழ்ச்சி தொடரும். தந்தனத்தோம் என்று சொல்லியே வீலினில் பாட, ஆமாம் வீலினில் பாட, வந்தருள்வாய் கணபதியே, வந்தருள்வாய் கணபதியே. முதல் கடவுளுக்கு முதல் வணக்கம். முதல் வணக்கம். அன்னை தந்தைக்கு அன்பு வணக்கம். அன்பு வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எங்களின் இனிய வணக்கம். இனிய வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தாடை அணிந்து உற்சாகமாக சித்திரை விழா கொண்டாட தமிழ் மக்கள் மன்றத்துக்கு வந்தாச்சு. தமிழ் மக்கள் மன்றத்துக்கு வந்தாச்சு. February, March, April, May, June, July, August, September, October, November, December. நாம தமிழ் மொழியின் அருமை பற்றி பாடலாம்னு வெள்ளோட வந்தா நம் தோழர்கள் இயல், இசை, நாடகம்னு முத்தமிழிலும் மிச்சமில்லாம பரிமாறிட்டாங்களே. முத்தமிழிலும் பரிமாறிட்டாங்களே. January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. ஆமாம். இப்போ நாம என்ன செய்ய போறோம்?
இப்ப நாம என்ன செய்ய போறோம்? நாவிலே தமிழும் கையிலே வில்லும் இருக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? வேறு என்ன வேணும் உனக்கு? பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தோம், காணாத கண்களை காண வந்தோம், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தோம், எம் ஆசை தமிழிலை பாட வந்தோம், எம் ஆசை தமிழிலை பாட வந்தோம். January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. அங்க என்னப்பா மனமன சத்தம்? மார்கழி போயாச்சு, தை போனாச்சுன்னு சொல்லுவாங்க. நானும் ஜனவரி இருந்து டிசம்பர் வரை 7 months வரை சொல்லிட்டு தை வழியே. நீ 12 முறை இல்ல 12,000 முறை சொன்னாலும் தை வராது. ஏன் ஏன் ஏன்? தை என்பது ஒரு தமிழ் மாதத்தின் பெயர். தமிழ் மாதங்களா? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, நான் பாட போற பாட்டில்தான் மாதங்களின் பேரு. முத்து முத்து நன்னாரு சித்திரை தான் முன்னாலு, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, நான் பாட போற பாட்டில்தான் மாதங்களின் பேரு. காரோடும் வீதி எங்கும் தேரோடும் சித்திரை மாதத்தில். இளவேனில் காலம் துவங்கும் இந்த சித்திரையில் தான் பிறக்குது தமிழ் புத்தாண்டு. சித்திரையில் தான் பிறக்குது தமிழ் புத்தாண்டு. இளவேனில்னா என்ன அக்கா? இளவேனில்னா ஸ்ப்ரிங் சீசன். இதமான இளவேனில் காலம் தொடரும் 2ஆம் மாதமான வைகாசி வரை. வைகாசி வரை. 3ஆம் மாதமான ஆனியில் துவங்குவது முதுவேனை காலம். அண்ணன் முதல் வேனில்னா என்ன அண்ணன்? நான் சொல்றேன். இளவேனில் ஸ்ப்ரிங் சீசன், முதுவேனில் சம்மர் சீசன். ஆனியில் துவங்கி ஆடியில் முடியுது முதுவேனில். ஆடியில் முடியது முதுவேனில். சோழ நாடு சோறுடைத்து என்று நாம் பெருமைப்பட காரணமான விவசாயத்திற்கு அடிவகுக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். காவேரி வெள்ளம் கரை புரந்து நீர் பெருக்கு எதுக்கும் இந்த ஆடி மாதம் விதை விதைக்க ஏற்ற மாதமாகும். ஓ, அதனால்தான் ஆடியில் விதைத்தால் அதிக விளைச்சல்னு சொல்றாங்களோ? ஆடி பட்டம் தேடி பார்த்து விதை காணும் கண்ணையா, 7 கூட்டம் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா, விளைஞ்சது நெல்லு மணி விளைச்சவன் பொண்ணு மணி, விதை போடணும் 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 உலகே பசியாரணும் ஆறணும். பசி ஆழணுதா? ஆனா அந்த வெயில் காலத்தில் எப்போ அன்னை தப்பிக்கிறது? வேலை தனைக்கு அடுத்து வருவது காலம். அக்கா, கார் காலம்னா நிறைய கார் போகிற காலமா அக்கா? கார் காலம்னா மோட்டார் கார் போகிற காலம் இல்லை, அது விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேகங்கள் ரோடு போடு காலம், மழைக்காலம். ஆவணியும் அடுத்து வரும் புரட்டாசியும் ஆடி விதைக்க தேவையான நீரை எழுத்து சென்னில் செழித்து வளர உதவும் காலம். கார் காலம், அது நல்ல மழைக்காலம். மழையின் சிறப்பும் பெருமையும் அளவிட முடியாது. உயிர்களுக்கு தேவையான உணவை ஆக்கவும் தானே நல்ல உணவாக ஆக்க கூடியதும் மழை என்ற மழையின் சிறப்பை எடுத்து கூறும் திருக்குறள் ஒன்று இருக்கு. அது என்ன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியும். துப்பாக்க துப்பாய துப்பாக்கி, துப்பாக்க துப்பாய தூவும் மலை. மழை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ பசி வருமே.
அப்போ பசி வராது ஐப்பசி வரும். ஐப்பசியிலே கார்த்திகையிலே குளிர் வெட்டும். குளிர் வேட்டும். அதோட வரும் தீபாவளி வேட்டும். கார்த்திகை தீபமும் தரும் நல்ல ஒளியும் ஒளியும். தரும் நல்ல ஒளியும் ஒளியும். 9ஆம் மாதத்தில் துவங்கும் முன்பனி காலம். அது என்ன மாதம்? முன்பனி காலம் துவங்கும் மாதம் என்ன மாதம்? திருப்பாவையும் திருவெண்பாவையும் ஒலிக்கும் தேவமனம் கமலம் மார்கழி மாதம். மாகுய் பொழிந்து நம்பி வக்குது தை மாதம். நம் தை மாதம் பிறந்தது தை மாதம். தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். ஆடியிலே விதை விதைச்சோ தங்கமே தங்கம். தைப்பசியில் களையெடுத்தோம் தங்கமே தங்கம். கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம். கழனியெல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். 10வது மாதம் தை மாதம்னா அப்போ இன்னும் 2 மாதங்கள் இருக்கே. கடைசி 2 மாதங்கள் பின்பனி மாதங்கள். என்ன மாதங்கள் பின்பனி மாதங்கள்? எண்ணி பாரு, நல்லா எண்ணி பாரு. யோசி யோசி நல்ல யோசி. மாசியும் பங்குனியும் தான் அந்த 2 மாதங்கள். மாசியும் பங்குனியும் தான் கடைசி 2 மாதங்கள். சித்திரையோடு வைகாசி சிறந்த நல்ல இளவேனில் ஆணியாடி வந்தாலோ ஆ ஆ கொடிய முதுவேனில் அவனியோட புரட்டாசி அழகை தோன்ற கார்காலம். ஐப்பசி கார்த்திகை வந்தாலோ அன்று மிகவும் குளிர்காலம். ஐப்பசி கார்த்திகை வந்தாலோ அன்று மிகவும் குளிர்காலம். சித்திரையோடு வைகாசி சிறந்த நல்ல இளவேனில் ஆணியாடி வந்தாலோ ஆ ஆ கொடிய முதுவேனில் மார்கழி மற்றும் தை மாதம் முன்பனிதான் பேய் மாதம். மாசி பங்குனி மாதங்கள் பின்பனி பேய் மாதங்கள். மாசி பங்குனி மாதங்கள் பின்பனி பேய் மாதங்கள். சித்திரையோட வைகாசி சிறந்த நல்ல இளவேனில் ஆணியாடி வந்தாரோ ஆ ஆ கொடிய முதுவேனில் விண்ணுலக சொர்க்கத்தை மண்ணுலகில் கொண்டவரும் இந்த தமிழ் மக்கள் மன்றத்தின் சித்திரை விழாவை எங்கள் ஆக்டன் தமிழ் பள்ளியோடு இணைந்து கொண்டாடியதற்கு அவையோர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த விழா பாடலை நிறைவு செய்கிறோம். வணக்கம். நன்றி 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 நன்றி.